அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம ரூபிக்ஸ் கியூப் எப்படி 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரூபிக்ஸ் கியூபை ஜென்ரலாக சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பிகினர்ஸ் மெத்தட். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1 மினிட் இல்லைனா 1 மினிட்க்கு மேலே கூட ஆகலாம். அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ், சம் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோன்னா நம்மளால் வந்து ஒரு 45 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண முடியும். அதே ஒரு 35 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணணும், இல்லை 25 செகண்ட்ஸ்க்குள்ளே மோர் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து பிகினர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து மோர் அட்வான்ஸ்ட் மெத்தடான CFOP மெத்தட் யூஸ் பண்ணணும். CFOP அப்படின்னா CFOP, அதில் Cனா வந்து கிராஸ், அதாவது நம்ம பிகினர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி இந்த ஒயிட் கிராஸ் ஒன்று சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து எஃப்ன்றது வந்து F12. நம்ம பிகினர்ஸ் மெத்தடில் இந்த கிராஸ் ஒயிட் கிராஸ் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டோட 4 கார்னர்ஸ், அதுக்கடுத்து இந்த செகண்ட் லேயரில் இருக்க இந்த 4 எட்ஜஸ் சால்வ் பண்ணுவோம். அந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஒரே ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட் 2 லேயர்ஸ், அதுதான் வந்து F12. அடுத்து வந்து OLLனா ஓரியன்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். நம்ம பிகினர்ஸ் மெத்தடில் ஒரு எல்லோ கிராஸ் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த சென்டர்ஸ் எல்லாம் அலைன் பண்ணிவிட்டு, அதாவது எட்ஜ் எல்லாம் சென்டர்ஸோட அலைன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா கார்னர்ஸை கரெக்ட் பொசிஷனில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து அட்வான்ஸ் மெத்தடில் எப்படி பண்ணுவோம்னா எல்லோ கிராஸ் சால்வ் பண்ணி நம்ம எல்லோ கலரே சால்வ் பண்ணிவிடுவோம். அதாவது டோட்டலாக எல்லோ கலரை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல்லாம் எட்ஜஸ் கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைமில் சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த எல்லோ ஃபுல்லாக சால்வ் பண்ணுற ஸ்டெப் பேர் வந்து OLL, ஓரியன்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். அடுத்து வந்து எல்லா பீஸையும் சால்வ் பண்ணுறது வந்து PLL, அதாவது பெர்முட்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். ஸோ இதில் வந்து OLL அண்ட் PLL வந்து டோட்டலாக வந்து நம்ம ஃபார்முலா பேஸ்டு, ஒன்லி நம்ம ஃபார்முலா கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த F12 அண்ட் கிராஸ் வந்து நம்ம திங்க் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கிராஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம பிகினர்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் பீஸே இருக்குதுன்னு வச்சுப்போமே. இந்த ரெட் பீஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டையும் ரெட் இருக்கும், ஸோ இந்த ரெட்டை வந்து ரெட் சென்டரோட மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறமா இன்சர்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து வேறு ஏதாவது பீஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ க்ரீன் இருக்குன்னா க்ரீனை அந்த சென்டரோட ஜாயின் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அதோட அந்த எட்ஜை எடுத்துகிட்டு போய் அந்த சென்டரோட மேட்ச் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம அட்வான்ஸ் மெத்தடில் கிராஸ் வந்து அதே இது தான், பட் ஆனால் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ எட்ஜ். இந்த ப்ளூ எட்ஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் மெத்தடில் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதை இன்சர்ட் பண்ணுவோம். அது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ப்ளூவை இன்சர்ட் பண்ணிடலாம். இங்கே மேலே சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பிகினர்ஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்சர்ட் பண்ணுவோம். இதில் சால்வ் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்து ஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ளூ இருக்கா, ப்ளூக்கு அடுத்து ப்ளூவோட ரைட் சைடில் என்ன கலர் இருக்குது, ஆப்போசிட்டில் என்ன கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் என்ன கலர் இருக்குது, இந்த மாதிரி எல்லா கலரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒயிட் கீழே இருக்க பொசிஷனில், ஏன்னா ஒயிட் மேலே இருந்தால் வேறு பொசிஷன் வேறு கலர்ஸ் இருக்கும். அதாவது க்ரீனுக்கு ரைட் சைடு வந்து ரெட் இருக்கும், அதே ஒயிட் கீழே இருந்துச்சுன்னா க்ரீனுக்கு ரைட் சைடு வந்து ஆரஞ்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா எட்ஜஸ் சென்டர்ஸ்க்கும் வந்து அதோட ரைட் சைடு என்ன கலர், ஆப்போசிட் என்ன கலர்ன்றதை நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ப்ளூவோட ரைட் சைட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெட். ஸோ ரெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ அதை இங்கே பண்ணால் இப்போ வந்து இது இங்கே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக ரெட் எங்கே வரணும், இங்கே வரணும். ஸோ அதை இங்கே வரைச்சி இன்சர்ட் பண்ணிடணும். அடுத்துக்கு ரெட்டுக்கு ஆப்போசிட் வந்து ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு இங்கே இருக்குது, டேரெக்டாக அதை இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்து க்ரீன் இங்கே இருக்குது, அது இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் எல்லாம் இது சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணணும். இப்படி பண்ணால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். ரொம்ப மோர் அட்வான்ஸ்ட் கிராஸ்லலாம் வந்து 8 மூவ்ஸ்லேயே வந்து நம்ம டோட்டல் கிராஸே சால்வ் பண்ணிடுவோம். ஸோ கிராஸ் வந்து நம்ம ஃபார்முலா பேஸ் கிடையாது, நம்ம யோசிச்சு சால்வ் பண்ணுறது தான். ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ட்ரிக்ஸ் கற்றுக்குறீங்க, அதை பொறுத்து தான் வந்து நம்ம கிராஸ் வேகமாக சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து F12. இப்போ F12 பார்த்தோம்னா நம்ம ஒயிட் கார்னர் அப்புறமா இந்த செகண்ட் லேயரில் இருக்க எட்ஜ் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம அட் அ டைமில் சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார்னர் இருக்குது, பிகினர்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கார்னர் எங்கே வரணும், இங்கே வரணும். ஸோ R ப்ரைம் U ப்ரைம் பண்ணி சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இதே பிரின்சிபல் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த சால்வ் பண்ணும்போது நம்ம இந்த கார்னர் இன்சர்ட் பண்ணும்போது இங்கே ஒரு எட்ஜும் வந்து சேர்ந்து நம்மளுக்கு சால்வ் ஆகுது. அது என்ன எட்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வந்துருந்துச்சு. இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்குது.
ஸோ நம்ம இந்த பீஸ் இங்கே இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க எட்ஜ் தான் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகுது. ஸோ இங்கே வர வேண்டிய எட்ஜு இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு இந்த கார்னர் சால்வ் பண்ணும்போது சேர்ந்து சால்வ் ஆகிடும். இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே என்ன கார்னர் வரும் அப்படின்னு பார்த்தா ஒயிட், ஆரஞ்சு அண்ட் க்ரீன் அது இங்கே இருக்குது. ஸோ இங்கே என்ன எட்ஜ் வரணும் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் எட்ஜ் வரணும். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் எட்ஜை இங்கே வர வைக்கணும். அதுக்கு முதல்ல அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது இங்கே இருக்குது. ஸோ அது இங்கே வர வைக்கணும். அதே மாதிரி இதை வர வைக்கும் போது நம்ம இன்னொன்று என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா இங்கே என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கலர், அதாவது இந்த 2 கலர் இருக்குல்ல அதில் இங்கே என்ன கலர் இருக்கோ அது இல்லாத கலர், அதாவது இங்கே ஆரஞ்சு இருக்குன்னா இங்கே க்ரீன் வரணும். அது இங்கே க்ரீன் இருந்துச்சுன்னா இங்கே ஆரஞ்சு வரணும். ஸோ இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கே க்ரீன் வர வைக்கிற மாதிரி நம்ம இந்த பீஸை இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே க்ரீன் வர மாதிரி எடுத்துகிட்டு இங்கே வர வச்சிடணும். வர வச்சதுக்கப்புறம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்னர் சால்வ் பண்ணும்போது எட்ஜும் சேர்ந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல் F12க்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பீஸ் பாருங்கள். இந்த பீஸ் வந்து எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தா இங்கே வரணும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒயிட் டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெலாம் வந்து வேரியஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. நான் இப்போ அந்த ஃபார்முலா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரே ஃபார்முலாவில் நம்மளுக்கு இன்செர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் F12க்கும் கொஞ்சம் ஃபார்முலா கற்றுக்கணும். பட் ஆனால் நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு மோர் அண்ட் மோர் திங்கிங் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இதில் ஃபார்முலாஸும் அதிகமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கிராஸ் அண்ட் F12 வந்து நம்ம நிறைய திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மோர் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதோட. பட் ஆனால் OLL PLL வந்து நம்ம ஜஸ்ட் ஃபார்முலாவை மடப்பாடம் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வேறு ஏதாவது கேஸ் இருக்கான்னு பார்த்தா இப்போ இந்த கேஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு கார்னர் இருக்குது. இந்த கார்னர்னால் ஒயிட், ரெட் அண்ட் ப்ளூ. அது எங்கே வரணும்னு பார்த்தா இங்கே வரணும். ஸோ நம்ம யூஸ்வலாக பிக்னஸ் மெத்தடில் இங்கே வச்சுட்டு இப்படி சால்வ் பண்ணிடுவோம். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த கார்னருக்கு ஆப்போசிட்டாக இங்கே என்ன எட்ஜ் வரணுமோ அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே என்ன எட்ஜ் வரணும் அப்படின்னு பார்த்தா ப்ளூ அண்ட் ரெட். ஸோ ப்ளூ அண்ட் ரெட் எட்ஜ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வர வைக்கும் போது இங்கே ரெட் இருக்குன்னா அதுக்கு வேறு கலர், அதாவது ரெட்டு தவிர்த்து என்ன கலர் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ ரெட்டு இருந்துச்சுன்னா ப்ளூ எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் இது இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி ரெட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா பை மிஸ்டேக் ரெண்டுமே எல்லாமே ஒரே பீஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மிஸ் ஆலைன் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த கலருக்கு இந்த ஆப்போசிட் கலர் என்ன இருக்கோ, அதாவது ரெட்டோட இன்னொன்று கலர்னா ப்ளூ. ஸோ அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ ப்ளூ எடுக்கிற மாதிரி பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிடும். அதை கரெக்டாக நம்ம நார்மலாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரெண்டும் சேர்ந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ க்ரீன் இங்கே வந்து ரெட் வரணும். ஸோ ரெட் இங்கே வர வைக்கிறேன், இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான். அதே இன்னொன்று சிச்சுவேஷன் இருக்குது. கார்னர் அண்ட் எட்ஜ் ஆல்ரெடி சால்வ் ஆகியே இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது இப்போ இந்த ஒயிட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணால் நமக்கு சால்வ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. அது இந்த மாதிரி ஜாயின் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா ஆர் ப்ரைம் எஃப் ஆர் எஃப் ப்ரைம் இந்த மாதிரி பண்ணணும். அதே வந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி கியூப் இப்படி திருப்பிட்டு எல் எஃப் ப்ரைம் எல் ப்ரைம் எஃப் பண்ணால் நமக்கு சால்வ் ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு வகையான கேஸ். ஸோ நம்ம F12 எப்போவுமே எப்படி சால்வ் பண்ணுவோம்னா ஒன்று இந்த மாதிரி 2 ஸ்ப்ளிட்டாக இருக்கும், யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுவோம். அல்லது இந்த மாதிரி ரெண்டுமே ஜாயிண்ட்டாக ஒரு பிளாக்காக இருக்கும், அதை ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் எட்ஜ் ரெண்டுமே அட் அ டைமில் சால்வ் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து OLL என்ன பண்ணுவோம்னா ஒரு 40 to 50 கேசஸ் இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த நம்ம செகண்ட் இயர் முடித்த உடனே நம்ம வந்து அந்த எக்ஸாக்ட் அந்த கேசஸில் ஏதாவது ஒரு கேசஸ் வரும், ஏதாவது ஒரு கேஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம அட்வான்ஸ் மெத்தடுக்கு புதுசுன்றனால நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்முலா கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 40 ஃபார்முலாஸ் 50 ஃபார்முலாஸ் அப்படின்னு கற்றுக்கிறது நம்மளுக்கு பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு 2 look OLL அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரே ஃபார்முலாவில் சால்வ் பண்ணாமல் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதுக்கு வந்து 2 செப்பரேட் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கேசஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு தனி 7 செப்பரேட் கேசஸ் இருக்கும். ஸோ அந்த இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு, அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணால் எனக்கு கிராஸ் சால்வ் ஆகிடும். ஸோ கிராஸ் சால்வ் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 look OLL. அடுத்து வந்து இந்த மொத்த எல்லோ கலர் சால்வ் பண்ணுறது தான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோன்னா, அதாவது 7 கேசஸ் வரும், அதுக்கு என்ன ஃபார்முலான்னு நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம், அதை பண்ணால் நம்மளுக்கு எல்லோ சால்வ் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து PLL எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் ஸ்டெப் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ நான் அதை நார்மல் கேஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் 2 ஸ்டெப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 2 கேசஸ், அதாவது அந்த 2 கேஸ் தான் வரும், அந்த 2 கேஸுக்கு 2 ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணணும். அது பண்ணிட்டோன்னா
அது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெட்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 வந்திருக்கும். அதில் வந்து ஒரு 4 கேசஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி, அதில் எந்த ஃபார்முலாவோ அதை அப்ளை பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு கியூப் சால்வ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த CFOP மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலாப்பில் ஒரு ஓவர்வியூ மாதிரி தான். எப்படி நம்ம பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான். இதை பண்ணாலே இந்த வீடியோ பார்த்தாலே 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியும்னு இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதாவது CFOPல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான். ஒரு ஸ்டெப்பும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கும் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இல்லைனா இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணிங்கன்னா 20 செகண்ட்ஸ்க்குள்ளேயே சால்வ் பண்ணலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த CFOP மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.